தமிழகத்தில் தொடர்ச்சியாக நீட் தற்கொலைகள் அதிகரித்து வருகிறது. ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கனவை சிதைக்கும் வகையில் நீட் தேர்வு தொடர்ச்சியாக தற்கொலைகளுக்கு தூண்டுகிற விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. கோச்சிங் சென்டரில் போய் படித்து பெறக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்ற நிலை தொடர்ச்சியாக நீடிக்குது. இதற்காக தமிழகத்தில் நீட் தேர்வுக்கு விலக்கு வேணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் சொல்லி அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், மாணவர் பெருமன்றம், மாதர் சங்கங்கள் சார்பில், இடதுசாரிகளுடைய அனைத்து மாணவர் சங்கங்கள் சார்பில், இளைஞர் சங்கங்கள் சார்பில், மாதர் சங்கங்கள் சார்பில் இன்னைக்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். இன்னைக்கு தமிழக அளவில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு. அதில் ஒரு பகுதியாக கோவையில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இது என்னன்னாக்கா, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சராக இருக்கக்கூடியவர் பதவி விலக வேண்டும், அவர் இந்த நீட் தற்கொலைகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி, இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி, நீட் தற்கொலைகள் தடுக்கிற விதமாக கல்வியில சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்து கல்வியில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்திய தேசிய மாத சம்மேளனமும் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம், அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இங்கே பங்கெடுத்திருக்கிறோம். இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தோட கோவை மாவட்ட தலைவர், இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் இளைஞர் பெருமன்றம் எல்லாரும் சேர்ந்து நடத்துகிறோம். எங்களுக்கு அந்த நீட் தேர்வு வேண்டாம், ஏன்னா இதனால் எத்தனையோ உயிர்கள் மாறுது. அதனால இதை நாங்கள் இனி இதில் ரத்து பண்ணுறோம். அப்படி அவங்க பண்ணலைன்னா இனி தொடர்ந்து போராட்டம் எங்களுக்கு தொடரும். பிலோமினா, அகில இந்திய முற்போக்கு பெண்கள் கழகத்தின் கோவை மாவட்ட செயலாளர். இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களின் கனவை சிதைக்கக்கூடிய நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மாணவர்களுடைய கனவாகிய மருத்துவ துறையை சீர்குலைக்கும் வகையில் மத்திய அரசானது 2018 முதல் தொடர்ந்து இந்த நீட் தேர்வில் பல்லாயிரம் மாணவர்களுடைய உயிர்களை பறித்து கொண்டிருக்கின்றது. ஒன்றிய கல்வி அமைச்சரை தர்மேந்திர பிரதானை மோடி அரசே நீக்கிடுக. விடமாட்டோம். நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை விடமாட்டோம். ஆயிரம் கோடிகளில் கொள்ளை அடிக்குது கோச்சிங் சென்டர். ஏழை மாணவன் எப்படி படிப்பார்? மோடி அரசே பதில் சொல்லு. பதவி விலகு. தர்மேந்திர பிரதானே ஜிந்தாபாத். இடது ஒற்றுமை ஜிந்தாபாத்.